இல்ல அவன் பேசுறது சரியா தப்பாங்கிறதுக்குள்ள முதல்ல நீ யாருன்னு கேட்குறேன். இப்போது எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலர் இருக்கார். அவ்வளோ பெரிய கட்சிக்கு இன்னைக்கு அவர் பொதுச் செயலராக இருக்கார், கட்டமைப்பு வச்சுருக்கார். அந்த கட்சியை இன்னொருத்தங்கிட்ட வந்து வாங்கினாரா, காசு கொடுத்து வாங்கினாரெலாம் இல்லை, அது அப்புறம். ஆனால் ஒரு 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். அவர் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் பெருசாக விமர்சனங்கள் எதுவும் அந்த ஆட்சியில் இல்லை. ஒரு கட்சியை இன்றைக்கி எத்தனையோ நீதிமன்றங்கள் மூலமாக உடைச்சி இன்றைக்கி ஒரு ஆளுமையாக இங்கே அந்த கட்சியை நடத்துகிறார். அப்போது நீ முதல்ல அவர் சாதாரண மாவட்ட செயலருக்கு முன்னாடி நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், அப்புறம் மாவட்ட செயலாளர், அப்புறம் எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கப்புறம் எம்பி, அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கார். ஒருத்தர் நீ பேசும்போது நீ உனக்கு என்ன தகுதி இருக்குது நீ பேசுகிறதுக்கு? அரசியலில் உனக்கு தகுதி நீ ஐபிஎஸ் படிச்சிட்டேன்னா அதை எல்லாரும் பயந்துருவாங்களா? இல்லை, நான் கேட்குறேன், ஐபிஎஸ் படித்தா எல்லாரும் வேணாலும் நீ சுற்றுவ, எல்லாரும் வேணாலும் அசிங்கமாக பேசிடுவேன். நீ இன்னும் அவ்வளோ பெரிய ஆளா? 5 நிமிஷத்தில் ஒரே ஒரு லெட்ரு அவங்க டெல்லியிலேருந்து உனக்கு ஒரு லெட்ரு கொடுத்தா உன் நிலைமை என்ன? திருப்பி ஆட்டு கொடுத்தானே மேய்க்க போகணும்.